ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி வீடியோ குயிக் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ நான் கொடுத்த அப்ரிஷியேட்டே நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்க சாங் உங்களுக்கு பிடிக்கலனாக்க ஸோ நீங்கள் எந்த சாங்கில் எடிட் பண்ணீங்களோ ஸோ அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த சாங் ஆட் பண்ணிட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேம் மெத்தட் தான். ஸோ அது எப்படின்னு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க. ஸோ கரெக்டாக சாங்குக்கு மேலே அந்த குரு பிக்கில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு நாம் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண சைடில் டெய்ல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணால் மிரர் வந்து பண்ணால் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மறுபடியும் டிஸ்ட்ரக்ஷன் வேர்பில் சர்க்கிள் ரிபிள்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ரிங்ஸ் இன் வாட்டர்னு இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண மட்டும் போதும். ஸோ இப்போ கீழே ஃபேக்கன்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 2.25 வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஸ்ட்ரென்த் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு 0.003 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சர்க்கிள் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு அது மாதிரி கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, ஆட் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பிக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த குரூப்பு அதுக்கு மேலே லேயருக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கிளாஷ் மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அது சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்க ஸோ அது வந்து பண்ணாக்க ப்ரெல் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண ஒரு 300 கிட்ட நான் பண்ண வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த லிப்ஸ் இருப்பாருங்க இலை ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி அண்ட் எஃபெக்ட்டு இதில் அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வேலையை வந்து பண்ண லைட்டு நீங்கள் கம்மி பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 0.200 கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீட் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த இலையை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இதோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இம்சிட்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கலர் வந்து பல சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பல நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பழைய பிக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இது வச்சுக்கலாமா? ஓகே, எனக்கு இந்த அளவு போதும். இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபைட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த இலை இமேஜை நம்ம கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இதில் அப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கலர் லைட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும். இப்போ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காஃபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இலையில போயிட்டு நாம் இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் 10 மேலே ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு லிக்ஸுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு மேலே இருக்கிற அந்த லிக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக தள்ளி அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட்டில் ஒரு கீஃபேம் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு கீஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு கீஃபேம் வந்துட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ண எனக்கு நான் லெஃப்ட் சைடில் நான் வந்து பண்ண லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி லாஸ்ட் கீஃபேமுக்கு வந்துக்கோங்க.
ஸோ அது வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் நான் வந்து பண்ண நேராக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த ஃபிட் உங்களுக்கு ஆயிடுச்சா. ஸோ இப்போ அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை இங்கே கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கிளியர் மார்க்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அப்படி ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆட் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஒன் பண்ணால் அடுத்த அந்த டெஸ்ட்டுக்கு வந்து இந்த எஃப்டி நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வேறு சாங்கில் எடிட் பண்ண நினைக்கிறனாக்க இப்போ இந்த எஃப்டி நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற சாங்கில் ஜஸ்ட் நீங்கள் காப்பி லேயர் கொடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அது கொடுத்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதளவுக்கு வேறு வீடியோவில் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோ லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே ஃபைனலே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கீழே மூவ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து அந்த மாதிரி சாங் எடிட் பண்ணால் அந்த சாங்கோடைய டைட்டில் கொடுத்துருக்கேன் லவ்னு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து எனக்கு தோணாதே ஒண்டர்ஃப்ளோ ஃபீலிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சாங்கு எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைனலி நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இதில் யூஸ் பண்ணி இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷம் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க போதும். இப்போ இந்த வீடியோ வந்து நம்முடைய சாங்குக்கு தகுந்த மாதிரி நாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் நம்மளுடைய கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ண அந்த இம்சிப்ட் எஃபெக்ட் இங்கே இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேலையை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிகு தோமாக நீங்கள் கலர் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து என்னோட பிகு தோமாக செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.